யோ மக்களே, ம், ஆரியன் படம் வந்து சிட்னியில் வர ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகுது. அங்கே இந்தியாவில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் தேடிட்டே இருந்தேன். இப்போ நேற்று தான் பார்த்தேன், ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது போல இருக்கு. சண்டே ஷோக்கு புக் பண்ணியிருக்கேன். த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்னும் இது ராட்சசன் 2 அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில், இந்த வீடியோ கமெண்ட்டில் வேற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரி, வாங்க ட்ரெய்லர் பார்ப்போம். பாபி சார், உண்மையிலே த்ரெட் இருக்கா ஆர் இஸ் இட் ஓவர்? விஷ்ணு விஷாலே ப்ரொடியூஸ் பண்ணிட்டார் போல இருக்கு. இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறது எல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஆரம்பம்னா பிகினிங் ஆஃப் வாட்? செல்வராகவன் தான் வில்லன் போல இருக்கு. How about that boy of yours? அந்த கொடைக்கானல் சீரியல் கில்லிங் கேஸ் சால்வ் பண்ணாரு. கொலை நடக்கிறதுக்கு சரியா 1 மணி நேரம் முன்னாடி கொல்ல போற கேரக்டர் பேரை வெளிப்படுத்துவேன். மொத்த உலகமே பார்க்கும்போது அவன் ஒரு உயிரை கூட எடுக்கக்கூடாது. நீங்க வேணா காப்பாற்ற ட்ரை பண்ணுங்க, பட் they will die. ஒரு மணி நேரத்தில் சிட்டி பூரா அனௌன்ஸ் பண்ண பேரை வச்சிருக்கிறவங்கள ஃபில்டர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியாது சார். பட் ஹவு கேன் வி ஸ்டாப் ஹிம்? அவனோட டிமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நெகோஷியேட் பண்ண பார்ப்போம். ஏன் இவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொள்றாருன்னு தெரியல. பப்ளிசிட்டி ஸ்டண்டா? பட் அது வெறும் ஒரு டீகாய். ட்ரஸ்ட் மீ கைஸ், இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற வாய்ப்பே இல்லை. வேற ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ சீரியல் படம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சதுனால புதுசாக எதுவும் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி படங்களில். கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக, ஏன்னா நம்ம அது அந்த அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய பார்த்து பார்த்து பழகிட்டதுனால pretty much எல்லாமே ஒரு மாதிரி ரெப்பிட்டேட்டிவாக தான் இருக்க மாதிரி கொஞ்ச நாளாக அப்படி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்வினாக ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இது வரைக்கும் ஒரு சீரியல் கில்லர் படம் ரீசெண்டாக எப்போ பார்த்தேன்னு கூட ஞாபகம் இல்லை. ஏன்னா எல்லாமே எல்லா விதமான இதுவும் எடுத்து முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ ஒரு ஃப்ரெஷ் டேக் ஆன் சீரியல் கில்லர் மூவிஸ் தேவைப்படுது. இது இது எப்படி இருக்க போதோ தெரியல, பார்ப்போம். கொலைகள் எல்லாம் பண்ணோன்னு ஒருத்தன் வாழ்க்கை பூரா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இந்த உலகத்துல நீ எங்க தேடினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். Bullshit. Freaking psychopath. This is not just a perfect crime. He is a perfect criminal. இவங்களை கொலை பண்ணி என்ன பப்ளிசிட்டி கிடைக்கும்? அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ட் அண்ட் he is an artist. இதெல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். ஆர்டிஸ்ட்டு எல்லாம் சைக்கோஸை ஒரு மாதிரி ஸ்டைலைஸ் பண்ணுற ஒரு விதமான வேலை இது. இது அவனோட மாஸ்டர் பீஸ். படத்துக்கே ஆரியன் அப்படின்ற பேர் இருக்குது, அது எனக்கு சரியாக தெரியல. ஆரியனுங்கிறது கேரக்டரோட பேரா, விஷ்ணு விஷாலோட பேரா? அது என்ன ஆரியன், ஏன் திராவிடன்னு வைக்க வேண்டியது? இது இல்லை, இது வில்லனோட பேரா? தெரில, பார்ப்போம். சண்டே படத்தை பார்த்துட்டு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் நான் போடுறேன். ஆல்ரெடி நீங்கள் யாராவது பார்த்துட்டீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு.